இவருக்கு வந்து முள்ளியவளை வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து எழுதியும் கொடுக்கலோ அவர்கிட்ட குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காருன்னு நினைப்போ இன்னும் தெரியல. அது யாராக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஆள்கிட்ட காசு கொடுக்குறீங்கள். இந்த பில் இருக்கு என்னட்ட 5000 ரூபா படி பொதுக்கட்டி சுருத்தி கொண்டு இருக்கணும். என்ன உதவி செய்கிற இதில் நாங்கள் தட்டி பறிப்போம், கொட்டுவோம். அண்ணா வந்து பிரச்சனைக்காக மட்டும் வந்து முள்ளத்தில் வந்து உதவி செய்ததாக இருக்கக்கூடாது. நாங்கள் சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம். முல்லை சுகிரன்றவரை பார்த்தான்னு இந்த அப்பாட வயசுக்கு சமன் பெறும் போல இருக்குது. நீங்கள் எவ்வளவு பணம் உதவிக்காக செலுத்துகிறீர்களோ அந்த பணம் அப்படியே இதில் நிசான் அறக்கட்டளைக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசாங்கத்துக்கு பங்கம் விளைவிக்காத உதவி எந்த உதவியும் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முள்ளியவளையில் நாங்கள் எங்களுடைய முள்ளியவளையில் இருக்கிற நிசான் அண்ணாவினுடைய எங்களுடைய உறவுகள் எல்லாரோடையும் இணைந்து எங்களோட பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நாங்கள் உலர்நோவு பதிவு கொடுக்க வந்திருக்கிறோம். அந்த வகையில் பேட் பாய் அண்ணா, அது என்ன வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, அது என்ன நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஈழம்ன்ற பேரை வச்சுக்கொண்டு ஈழத்தில் உதவி செய்யலாட்டிக்கு எப்படியப்பா? நன்றி நிசான் அண்ணா, உங்களோட பணி என்றைக்கும் தொடரணும். நேரடியாக நீங்கள் வந்து ஒரு ஆக்களுக்கு நேரடியாக போய் நேரடியாக அவங்களோட பணியை செய்யுங்க. அவ்வளோதான் சொல்ல தெரியும். இன்னொரு ஆக்கள்கிட்ட காசு கொடுத்து, அது யாராக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஆள்கிட்ட காசு கொடுக்குறீங்கள் மாறவும் கூடாது, அப்படி செய்யவும் கூடாது. அப்படி செஞ்சால் இது அந்த பூரணமாக அந்த உதவி திட்டம் வந்து போய் சேராது. இப்படிலாம் செய்கிறது சந்தோஷம். உங்களோட பணி என்றும் தொடரணும். மற்றது என்ன வந்து சொல்லி என்னென்னா, அண்ணா வந்து பிரச்சனைக்காக மட்டும் வந்து முள்ளத்தில் வந்து உதவி செய்ததாக இருக்கக்கூடாது. நாங்கள் சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம். நிறைய கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் எங்களோட வண்டி மண்ணில் இருக்குது. நீங்கள் நிறைய உதவி திட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நேரடியாக நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யணும் என்றதை நாங்கள் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். நன்றி ஆதி அண்ணா. எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு வந்து நிசான் அறக்கட்டளை ஊடாக நெதர்லாந்திலேருந்து கிளமெண்ட் அண்ணா என்ற கணக்கிலக்கத்துக்கு வந்து 1,00,000 ரூபா காசு அனுப்பியிருந்தார். அதில் வந்து இந்த பில் இருக்கு என்னட்ட 5000 ரூபா படி பொதுக்கட்டி 35,000 ரூபாய்க்கு பொதுக்கட்டி மிச்சம் 65,000 ரூபா காசு கையில் வச்சிருக்கிறான் எங்களோட சொந்தங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்காக. நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள் வந்து என்னிடம் கேட்டுக்கொண்டு நான் தங்களுக்கும் வழங்க சொல்லி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், நீங்கள் நிசான் அறக்கட்டளை மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ எனது தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டாலோ அல்லது ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாலோ நான் பாதிக்கப்பட்டவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தினை நேரடியாக தருவேன். நிசான் அறக்கட்டளை நிலையமூடாக நீங்கள் உதவி செய்ய விரும்பினாலும் நீங்கள் எவ்வளவு பணம் உதவிக்காக செலுத்துகிறீர்களோ அந்த பணம் அப்படியே அவர்களுக்கு வந்து சேரும். எனக்குரிய சம்பளம் மற்ற எங்களுக்குரிய போக்குவரத்து செலவுகள் அனைத்தும் நிசான் அண்ணாவாலேயே தரப்படுகிறது. அவரது சொந்த நிதியினாலேயே பெருமளவு உதவிகள் செய்யப்படுகிறது. அத்தோடு எமது நண்பர்கள் வந்து நிசான் அண்ணாவுக்கு அனுப்பப்படும் நிதியிலிருந்தும் செய்யப்படுகிறது. அந்த வகையில் நெதர்லாந்து கிளமெண்ட் அண்ணா, நீங்கள் எனக்கு 1,00,000 ரூபா பணம் அனுப்பியிருக்கிறீர்கள். அதை நான் வந்து இப்போ எங்களோட உறவுகளுக்கு பொதுக்கையும் கொடுத்துட்டு மிச்ச காசையும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். எல்லாருக்கும் புலம்பெயர் உறவுகளுக்கும் இங்கே இருக்கிற உறவுகளுக்கும் வணக்கம். நான் வந்து முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளை கணக்கணி நிசான் அறக்கட்டளை இந்த எங்களோட பிரதேசத்துக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நிசான் அறக்கட்டளைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற புலம்பெயரில் இருக்க ஒரு சில பேர் வந்து அச்சுறுத்தி கொண்டு இருக்கணும். என்ன உதவி செய்கிற இதில் நாங்கள் தட்டி பறிப்போம், கொட்டுவோம். அது ஒன்றும் இங்கே நடக்காது. நாங்களும் இங்கே தான் இருக்கிற நாட்டில் புலம்பெயர் மக்கள் உதவி செய்யணும். நிசான் அறக்கட்டளைக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு ஆக்களை கேட்டேன், இந்த அம்மாக்காவே விரை இல்லை, ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைக்கு போன வரைக்கும் விரை இல்லை. இப்போ வந்து அடுத்த கட்டத்தில் ஒரு உதவி திட்டம் விரைக்க அவைகளும் கலந்து கொள்ளலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்களுக்கு இப்போ இந்த நிவாரண உதவியை வழங்கிய நிசான்னாக்கும் நன்றி, ஒழுங்குபடுத்தி தந்ததுக்கு.
இதே போல் நான் ஒரு இதை ஒன்று கேட்குறேன் வந்து முல்லை சுகிர் என்றவர் வந்து இந்த நான் அவர்கிட்ட வீடியோ நான் டிக்டாக்ல நானே பார்த்துருக்குறேன். அவர் சொல்லி இருக்கிறார் வந்து எங்களுக்கு உதவி செய்கிற தடுப்பன் உண்டு. இவையில் எப்படிப்பட்ட இந்த மனப்பான்மையில் இதை சொல்லணும்னு தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வீல் சேரில் தங்கி வாழ்ந்தோன்னு இருக்கிறோம். கடந்த ஒரு 15-16 வருஷமாகுது. இப்போ 2009ஆம் ஆண்டு காயப்பட்டதுலேருந்து வீல் சேரில் இருக்கிறோம். அவைகளுக்கு எங்களோட வலியும் தெரியாது. அதை விட எங்களுக்கு ஒரு பெட் ஷோ வந்தால் மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா காசு வேணும். பம்பர்ஸ் ஜூரின் பேக்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து மருத்துவத்தோடு தான் வாழ்ந்தோன்னு இருக்கோம். இவர் சொல்லி போட்டிருக்கார் வந்து இளநிசானே சொல்லி போட்டிருக்கார், நீ அந்த இடத்துல போய் இதன்னு. இவருக்கு வந்து முள்ளியவளை வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து எழுதியும் கொடுக்கலோ அவர்கிட்ட குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காருன்னு நினைப்போ இன்னும் தெரியல. பட் முள்ளியவளையெல்லாம் நாங்களும் வந்து பிறந்த நாங்கள் எக்காரணம் ஒன்றும் உதவியை தடுக்கிறதுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திட்டே வந்து அனுமதி இல்லை. அரசாங்கத்துக்கு பங்கம் விளைவிக்காத உதவி எந்த உதவியும் இருக்கிறவன் இல்லாதவனும் கொடுக்கலாம். அது தெரியாமல் இளநிசானையை பற்றி இவர் கழிச்சோன்றிருக்கார். இதால் வந்து அவர் வந்து எங்களோட ஒரு முல்லை சுகிரன்றவரை பார்த்தான்னு இந்த அப்பாவோட வயசுக்கு சமன் பெறும் போல் இருக்குது. பட் ஆனால் அவர் சொல்கிறார் இங்கே முள்ளியோலையில் பிறந்து வளர்ந்தவன் நான் 4ஆம் வட்டாரம், அவர் 3ஆம் வட்டாரமா. 3ஆம் வட்டாரத்தில் இருக்கிறவரை எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அவர் இவ்வளோத்துக்குன்றவர் இப்போ அந்த இளநிசான பிரச்சனை வரைக்கும் அவரே எனக்கு தெரியுது. இது வந்து முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டார்கள் மட்டுமில்லை, அவங்கள விட இன்னும் எத்தனையோ பேர் கையில்லாதாக்கள் காலில் ஒவ்வொரு அங்கையினம் இழக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்குண்ணா முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ளே. அவைகளுக்கு உதவியை தடுக்கிறது வந்து இவற்றை இதை வந்து எங்களோட பார்க்குற சகோதரங்கள் நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களன்றதை இந்த நியூஸ்கள் இதுகள் பார்ப்பீங்க, டிக்டாக் பார்ப்பீங்க, அந்த கொமெண்டில் தெரிவிங்க. முல்லை சுகிர்ன்ற ஒரு அவர் வந்து ஒரு இது எனக்கு தெரியலை, அவர் எங்கேயாவது உதவி செய்திருக்காரோ இன்னும் தெரியலை. ஏன்னா எங்களை இது வரைக்கும் தெரியாது அவருக்கு. இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இதில் வந்து இது ஒரு கொஞ்சம் பேர் அதான் அவர் சொல்லிக்கொள்கிறார் நான் இந்த இது அந்த இதுன்றார். ஆனால் எங்களுக்கு தெரியாது. இது வந்து கொஞ்சம் பேர் இதை போல எத்தனை பேர் இருக்கு. எங்களோட சகோதரர் இப்போ கூறியதை நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து இப்படி பாதிக்கப்பட்ட வீழ்ச்சியாரில் வந்து எங்களோட சகோதரர்கள் வந்து மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் கூறினார் சாதாரணமாக வந்து ஒரு மாதத்திற்கு தங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபா அளவிற்கு வந்து மருத்துவத்திற்கு மற்ற வேறு எல்லாவற்றுக்கும் தேவையென்று உண்மை. அது எல்லா இடமும் விசாரித்த அளவில் உண்மையிலே அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கனபேர் அவர்களுக்கு நீங்கள் எமது இளநிசான் அறக்கட்டளை நிலையம் ஊடாகவோ அல்லது நீங்கள் நேரடியாகவோ புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிறங்கிற சொந்தங்கள் அவைகளுக்கு உதவணும். அந்த வகையில் நெதர்லாந்திலேருந்து கிளமெண்டன்னா நீங்கள் 1 லட்சம் ரூபா நிதி அனுப்பியிருக்கிறீர்கள். இன்றைய தினம் இவர்களுக்கு நாங்கள் இப்போது பொருட்களும் கொடுத்து இந்த பணத்தினையும் வழங்குகிறோம். நான் நெடுங்கடி சந்தையில் 60 கடை வச்சுருக்கிறேன். அது இனி இந்த மாதம் முடிய நான் வியாபாரம் துவங்கணும். வண்டியிலும் சின்ன சின்ன பழுது கிடாக்கு, அதுகளும் திருத்த வழியாக ஒரு சின்ன உதவி செய்யணும். காலை காட்டுங்க, காலை மேலாது இடது கால். இப்போ புலம்பெயர் அன்பு உறவுகளே, நீங்கள் எமது இளநிசான் அறக்கட்டளை மூலமாக ஏகப்பட்ட சொந்தங்கள் எனது கணக்கிலக்கத்துக்கு நிசானண்ணா ஊடாக நிதி அனுப்பி வைத்திருந்தீர்கள். அவ்வாறு நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு நிதிக்கும் அந்தந்தபடியே நீங்கள் கூறும் வேலைகளை முடித்துவிட்டு அதன்படி அனைத்து கணக்குகளையும் நான் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறேன்.
அந்த வகையிலேயே நெதர்லாந்து இந்த கிளைமெண்ட் அண்ணா நீங்கள் மாதம் நிசான் அண்ணா அறக்கட்டளைக்கு வந்து நிதி அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நிதி வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைய தினம் அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு பொதிகள் வழங்கி ஒட்டுமொத்தத்தில் 1 லட்சம் ரூபாவினை வந்து எல்லோருக்கும் பிரித்து வழங்கியிருக்கிறேன். அந்த வகையில் வந்து நெதர்லாந்திலிருந்து கிளைமெண்ட் அண்ணா உங்களுக்கு இளநிசான் அறக்கட்டளை நிலையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெதர்லாந்தில் வசிக்கும் புலம்பெயர்ந்து வசிக்கும் கிளமெண்ட் அண்ணா அவர்களுக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த 1 லட்சம் ரூபா பெறுமதியான உதவியை தந்ததுக்கு மிக்க நன்றி. மன சந்தோஷத்தை உங்களோட குடும்பத்துக்கு நன்றி. நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷம் தான். கடவுளை பிரார்த்திக்கிறோம். சரி ஓகே. Okay, bye. Nandri.